பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கீங்க? யாவரும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ஆண்டு தருகிற தீர்க்க தரிசன வார்த்தை ஜெனசிஸ் சாப்டர் 15 verse 2. அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றார். கவனிங்க, எலியேசரை கொண்டு வந்து நிறுத்துகிறான். இன்னொரு கேள்வி ஆண்டவரிடத்தில் கேட்கிறான். நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன். என் வீட்டில் இருக்கிற எலியேசர், தமஸ்கு ஊரு, என் வீட்டில் ஒருத்தர் இருக்கான் எலியேசர், அவனை விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றார். அப்போ ஆபிரகாம் எலியேசரை தன் பிள்ளை போல நேசித்திருக்கிறான். ஆனா அவனுக்கு பிள்ளை இல்லை. தன் பிள்ளை போல நேசித்திருக்கிறான், ஆனா அவனுக்கு பிள்ளை இல்லை. சில நேரம் இதுதான் நடக்கும், இதுதான் வரும் நீங்க நினைப்பீங்க, அது இல்லை, உனக்கு இன்னொன்னு இருக்கு. இதுதான் எனக்கு கடைசி வரைக்கும் என் கூட இருக்குன்னு நினைப்பீங்க, அது இல்லை, உனக்கு இன்னொன்று இருக்கு. இதுதான் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற சில விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் அது இல்லை, அது இல்லை, அது உன்னை விட்டு போய்விடும் என்று நமக்கே தெரியாது. லோத்து தன்னை விட்டு போவார் என்று ஆபிரகாமுக்கு தெரியாது. பட் அது போன பிற்பாடு எலியேசர் என்று நினைக்கிறார். நோ, நாட் லோத், நாட் எலியேசர். There is one blessing is going to come in your life. His name is Isaac. Holy Spirit is talking to you, my brother and sister. ஒரு ஐசக் எழும்புவார், ஒரு ஐசக் பிறப்பார், ஒரு ஐசக், ஒரு நகைப்பு உண்டாகும். ஸோ ஏதோ ஒரு பிளஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஆனா இதுதானா அதுதானா என்று நீங்கள் கற்பனை பண்ணி கொண்டு தோற்று போய்விடாதபடிக்கு இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். ஏதோ ஒரு எலியேசர், ஏதோ ஒரு ஐசக் இஸ் வெயிட்டிங். Not a person, existing person of Eliezer, not the person who has gone out. His name is Lot. Lot has gone out. Eliezer is being with you. Not to these two, but there is one more new blessings waiting. That is a promised seed. You're going to receive it from the Lord in the name of Jesus. இருக்கீங்களா? God is talking very prophetically. உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வருது. நான் எவ்வளவு நாளா காத்திருப்பேன். வயசாகி போயிடுச்சு, என் சரீரம் செத்து போச்சு, என் மனைவி கர்ப்பம் செத்து போச்சு. சாகட்டும்பா, சாகட்டும். அதுக்கப்புறம் தான் நான் கர்த்தன் உனக்கு காட்ட வேணாம், நான் யாரும் உனக்கு வெளிப்பட வேணாம். நான் சர்வ வல்லமுள்ள தேவன் இல்லை, நான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவன் அல்லவா, நான் உன் சிநேகிதன். எந்த காலத்திலும் சிநேகிக்கிறோம் சிநேகிதன் நான். சொல்ல சொல்ல பரலோகம் திறக்கப்படுது. ஒரு ஆசீர்வாதம் இன்றைக்கு உங்களை தேடி வருது, ஒரு நன்மை வரும். பயப்படாதீங்க. அது போயிடுச்சு, அந்த வேலை போயிடுச்சு, இல்லை இருக்கிறது செய்யலாமா, இல்லை, புதுசு ஒன்று வருது. ஒரு புதிய ஆசீர்வாதம், புதிய வேலை, புதிய அற்புதம், புதிய காரியம் நடக்க போகுது. Wait upon the Lord. You will see it in Jesus' name. Take this prophetic word. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Amen, amen. God bless you. Have a blessed day. பிறந்தநாள் திருமண காண்களை தொட்டு ஆசீர்வதிக்கிறார். வியாதிகளை கட்டளை கொடுக்க ஓடி போட்டு கர்த்தர் தொட்டு சுகம் தருகிறார். Heal in Jesus' name. Amen, amen. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.